அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஆர் கண்டக்டிங் அண்ட் அண்டர் வாட்டர் சர்வே இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாநில தொல்லியல் துறையும் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னையில தான் இருக்கு. சரிங்களா? இவங்க அண்டர் வாட்டர் சர்வே வந்து கண்டக்ட் பண்றாங்க. எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்புகார் அப்படிங்கிற இந்த பகுதியில. பூம்புகார் எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? பூம்புகார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்தது, போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இன் வேலூர் வில் பி நேம்ட் ஆஃப்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ரீடம் ஃபைட்டர்? வேலூரில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளிக்கு பின்வரும் எந்த சுதந்திர போராட்ட வீரரின் பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ யாரோட பெயர் வைக்க போறாங்க அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்களுடைய பெயர் வைக்க போறாங்க. சரியா? அடுத்ததா, இன் விச் இயர் டிட் த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஸ்டார்ட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களின் செயல்பாடு எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டுல சுய உதவி குழுக்கள்ல மட்டும் 55 லட்சம் உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் இருக்கு. 3 லட்சம் சுய உதவி குழுக்கள் வந்து கிராமப்புறங்களையும் 1.41 லட்சம் சுய உதவி குழுக்கள் வந்து நகர்ப்புறங்களையும் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 55 லேக் விமன் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். சரியா? சோ அதான் சொல்ல வராங்க. 1989ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்தது, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் த இயர் 1993. அதாவது எம்பி லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு தொகுதி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த திட்டம் 1993ல கொண்டு வரப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குமே பாத்தீங்கன்னா அவங்க தொகுதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 5 கோடி ரூபாய் வழங்கப்படுது. இந்த திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு வருஷமும் வழங்குறாங்க. சரியா? இந்த நிதியில இப்ப ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுல 15% என்ன பண்ணணும்னா எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா? சோ அந்த ரீஜன்ல வந்து அந்த தொகுதி நிதியை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். சரியா? அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த 5 கோடி ரூபாய் நிதியை 10 கோடி ரூபாயா உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. சரியா? லாஸ்டா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் த இயர் 1997-98. எவ்ரி இயர் 3 crore is allocated under the scheme. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இதற்கு கீழே பாத்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது. எப்ப இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் இத 1997-98ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட ஸ்கீம். நம்ம எம்எல்ஏ எல்லாருக்குமே ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் 234 எம்எல்ஏக்கும் வருஷம் வருஷம் 3 கோடி ரூபாய் போகும் அவங்க தொகுதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? சோ முக்கியமான விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இங்கேயுமே போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? சோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.